கொடுத்ததான இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இந்த பரிசுத்தத்தை குறித்ததான இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தம் என்பது மிக அவசியமான ஒரு காரியம். அது தேவனுடைய ஒரு பண்பு, பிரியமானவர்கள், தேவனுடைய குணாதிசயம். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி ஏசாயா கண்ட தரிசனத்துல அங்க தேவ தூதருடைய சேனைகள் ஓயாமல் அவரை அங்கே துதிப்பதை வேதமானது நமக்கு மிக அழகாக காண்பித்து கொடுக்கிறது. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி நம்ம எல்லாம் பாடல் பாடி மகிழ்கிறோம். அவ்வளவு நாமங்கள் இருந்தாலும் பரலோகத்தில் துணிக்கிற ஒரே நாமம் பரிசுத்தர். எவ்வளவு நாமங்கள் இருக்கிறது, எவ்வளவு பெயர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இருந்தாலும் பரலோகத்தில் ஆண்டவர் எந்த நாமத்தை சொல்ல சொல்லி தேவதூதனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்? எனக்கு எல்லா நாமமும் இருக்கும்பா, எனக்கு நிறைய பெயர்கள் உண்டு, ஆனா ஓயாம நீங்க எந்த பேரை சொல்லி என்னை துதிக்கணும் தெரியுமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த நாமத்தை சொல்லிதான் என்னை துதிக்கணும் சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுத்து தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாரும் பரிசுத்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் இந்த பூமியில பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தர் தோத்திரம் பண்ணலாமா தேவ பிள்ளைகளே? பரிசுத்தர் சொல்லுவோமா தேவ பிள்ளைகளே? பரிசுத்தர், 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 சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகள் கர்த்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே. கையில உயர்த்தி சொல்லலாமா? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர். அதுக்கு கை உயர்த்த மாட்டேங்கிறீங்க. நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே, நீரே, நீர் மாத்திரமே, நீரே. அந்த பரிசுத்த தெய்வத்தை அங்க ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப அந்த பரிசுத்தமான தேவ சமூகத்திலிருந்து தான் நன்மைகள் எல்லாமே இறங்கி வருகிறது. அது நம்ம முதலாவது நம்முடைய சிந்தனையில தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமான ஒரு இடத்திலிருந்து வருகிற நன்மை அசுத்தமான இடத்துல வந்து இறங்கி விடாது. பரிசுத்தமான இடத்திலிருந்து வருகிறதான அந்த ஆசீர்வாதங்கள் அலங்கோலமான இடத்துல வந்து தங்கிடாது. அப்போ பரிசுத்தமான இடத்திலிருந்து உருவாகக்கூடியதான எனக்குரிய நன்மைகள், பரிசுத்தமான கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஏற்படுகிறதான அந்த உன்னதமான ஆசீர்வாதங்கள் பரிசுத்தம் இருக்கிற இடத்தை நோக்கி தான் வரும். பிரியமானவர்களே, இந்த ஒரு சத்தியத்தை நீங்க உணர்ந்து கொண்டாலே இந்த செய்தியுடைய சாரம்சம் உங்களுக்கு புரிந்துவிடும். இந்த செய்தியுடைய முழு சத்தியமும் உங்களுக்கு விளங்க ஆரம்பித்து விடும். பரிசுத்தமான தேவனிடத்திலிருந்து, பரிசுத்தமான அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து, பரிசுத்தமான பிரசன்னம் இருக்கிற அந்த சிங்காசனத்திலிருந்து என்னுடைய ஆசீர்வாதங்கள், எனக்குரிய நன்மைகள் பரிசுத்தமான இருக்கும் பொழுது நான் ரிசீவ் பண்ண அது காரணமாக இருக்கிறது, அது ஆயத்தமாக இருக்கிறது. அநேக நேரங்களில பரிசுத்தமான இடத்திலிருந்து வருகிற நன்மைகள் வரலன்னு சொல்லவே முடியாது, கட்டாயம் வருகிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களில் இருந்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதை நோக்கி ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தினராக என் கண்ணில் எடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அது வந்துட்டே இருக்குதுமா, வராம நிக்கிறேன், தடைப்படவே இல்லை. எந்த ஒரு காலகட்டத்திலையும்
எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தடைப்படவே இல்லை. அது வந்து கொண்டே தான் இருக்கிறது, இறங்கி வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா என் அன்பான தேவ பிள்ளைகளே? இறங்கி வருகிற நன்மை எனக்கான நன்மை. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, தேவனிடத்திலிருந்து. கை உயர்த்தி சொல்ல அவ்வளோ ஸ்பெஷலா இருக்கும். தேவனிடத்திலிருந்து என்னை நோக்கி ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சொல்லுங்க, வந்து கொண்டே இருக்கிறது. நான் ஸ்டாப்பா வருதுமா. ஆமென் சொல்ல மாட்டேங்குது. ஆமென் சொன்னீங்கன்னா நீங்க ரிசீவ் பண்ண ஆயத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென் சொன்னீங்கன்னா நீங்க ரிசீவ் பண்ண நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம், ரெடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால வார்த்தை வரும்போது ஆமென் சொல்லி நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும், அதை பெற்றுக்கொள்ளணும். என் அன்பான தேவ மக்களே, ஓய்வின்றி கண்டினியூஸா தொடர்ச்சியா எனக்கான நன்மை பரத்திலிருந்து கர்த்தர் பொழிந்து கொண்டே இருக்கிறார். கையை கட்டி ஆண்டவர் மகிமை கொடுக்க பார்ப்போம். நல்ல கையை கட்டி. அப்போ மழை கூட ஸ்டாப் ஆயிடுமா, வெயில் கூட மாலை நேரத்துல நின்று விடுகிறது, அது மறைந்து விடுகிறது. ஆனா எனக்கான நன்மையை குறித்து வேதம் சொல்லுது, என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் மறிக்கிற வரைக்கும், இந்த உடல்ல என் கண்ணு மூடுற வரைக்கும் எனக்கான நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வரும். தொடர்ந்து கொண்டே இருக்கிற அந்த ஆசீர்வாதம், தொடர்ந்து வருகிற அந்த ஆசீர்வாதங்கள். நீங்க எத்தனை நீங்க விசுவாசிக்கிறீங்க எனக்கு தெரியல. என் வீட்டுக்கு நேராக, என் பிள்ளைகளுக்கு நேராக, என் குடும்பத்துக்கு நேராக கர்த்தர் நன்மை இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த வார்த்தை கேட்கறீங்களா, ஒரு ஆமென் போடுறீங்க, இப்ப கூட அந்த நன்மை இறங்கி கொண்டேதான் இருக்குது. ஆனா ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறோம். இறங்கி வருகிற நன்மைகள், எனக்கான நன்மைகள் இறங்கி வருகிறதான் தேவ ஆசீர்வாதங்கள். என்கிட்ட இந்த பரிசுத்தம் என்ற குணலட்சணம் இல்லாத பொழுது, லிசன் பிரதர், லிசன் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நன்றை கவனியுங்கள். எனக்காக தான் கடவுள் அனுப்புகிறார் நன்மையை. ஆனா என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம், கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம், கர்த்தர் எதிர்பார்க்கிறதான பரிசுத்தம், அவர் நாடுகிற பரிசுத்தம், அவர் தங்கி வீற்றிருக்கிற பரிசுத்தம், அவர் ஆராதிக்கிறார்களே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று, அந்த பரிசுத்தம் இந்த பூமியில என்னிடத்தில், என் குடும்பத்தினிடத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் கையின் பிரயாசத்தில் கர்த்தர் காணாதிருக்கும் பட்சத்தில், லிசன் கவனியுங்கள், கர்த்தர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என்னிடத்தில் தென்படாத பட்சத்தில், என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் இருக்கும் நேரத்தில் எனக்கான நன்மை திரும்ப அவரை நோக்கி போகாது, திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் என் அருகாமையில் யார் இருக்கிறார்களோ, எனக்கு மிக நெருக்கத்தில் யார் ஒரு பரிசுத்த ஜீவித்தோடு இருக்கிறார்களோ அவனுக்கு நேராக போய்விடுகிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, யாருக்கோ வர வேண்டிய ஆசீர்வாதம், வந்த ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த இடத்துல பரிசுத்தமா இருந்ததுனால, நான் பரிசுத்த ஜீவி செய்ததுனால என்கிட்ட வந்து ஒட்டி கொண்டது, உங்ககிட்ட இருந்து ஒட்டி கொண்டது. ஆமாமா, தெரியுமா? நீங்க ஆசீர்வாதத்தை கேட்கல, நீங்க சிலர் யோசிப்பீங்க, நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே. நிறைய பேர் சொல்லுவீங்க, எதிர்பார்க்கவே இல்லை பாஸ்டர், நினைச்சே பார்க்கவே இல்லை பாஸ்டர், அது பாட்டு தானா நடக்குது, ஆட்டோமேட்டிக்கா நடக்குது, எப்படி வந்துட்டே புரியல. நான் சொல்லுவேன், அது நீ எதிர்பார்த்து வரலாமா, நீ கேட்டு வரல பிரதர். உங்களுக்கான ஆசீர்வாதம் அது இல்லை, நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, உங்களுக்கான ஆயத்தமாக்கப்பட்டதும் இல்லை. பிறகு எப்படி என்கிட்ட வந்து சேர்ந்தது? வேறு யாருக்காகவோ கர்த்தர் அனுப்பி வைத்தார். ஆனால் ஆசீர்வாதம் வருகிற நேரத்தில் அவர் வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கிறது, துன்மார்க்க ஜீவியம் இருக்கிறது, அருவருப்பு காணப்பட்டது. ஆட்டோமேட்டிக்கா அதை அப்படியே யூ டர்ன் பண்ணி, அல்லது ரைட்ல திரும்பி அல்லது லெஃப்ட்ல திரும்பி நீங்க இருக்கிற இடம் நோக்கி அது உங்க வீட்டுக்கு வழியாக உங்களை வந்து சேர்ந்து விட்டது. அல்லேலூயா. ஆக்சுவலா சவுலுக்கு தான் அந்த ராஜாங்கம், சவுல் மேலதான் அந்த அபிஷேக வல்லமை, சவுல் மேலதான் அதிகாரம், சவுலுக்கு தான் ராஜரீகம், சவுலின் பிள்ளைகளுக்கு தான் அடுத்து படிப்படியாக அந்த ராஜாக்களுடைய கிருபை எல்லாம் இருந்தது. எல்லாம் சவுலுக்கு நேராக இறங்கி வந்தது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்த்ததான காரியங்கள், கர்த்தர் எதிர்பார்க்க குணாதிசயங்கள் சவுலிடத்தில் இல்லாததுனால ஆட்டோமேட்டிக்கா எங்க போய் சேர்ந்து கொண்டது? தாவீதுக்கு போயிடுச்சு. என் அன்பான பிள்ளை,
என் சகோதரா, என் சகோதரி, நல்ல கவனிங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் இறங்கி வருதுமா, ஒவ்வொரு நாளும் இறங்கி வருது. ஆனா சில நேரத்தில் அதுக்கு தகுதியில்லாத ஒரு சூழ்நிலை இருப்பது நிமித்தமாய் என்னுடைய ஆசீர்வாதங்கள் வேறு சொல்றது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவன்கிட்ட பரிசுத்தம் இருக்குது, அவன்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற உத்தமம் இருக்கிறது, அவன்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற கிருபை இருக்குது, அவன்கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற சன்மார்க்க ஜீவி இருக்குது. அப்படி டேன் ஆயிடுச்சுங்க, அப்படி டேன் ஆயிடுச்சு, அப்படி வேற போயிடுச்சு. நம்ம பார்க்கணும். நான் தானே கேட்டேன், நான் தானே எங்க வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டேன், அவங்க வீட்டுல வந்து இறங்குது. நான் தானே பைக் கேட்டேன், அவங்க வீட்டுல பைக் வருது. நான் தானே வீடு கேட்டேன், அவங்க வீடு கட்டுறாங்க. நான் தானே இடம் கேட்டேன், அவங்க இடம் வாங்குறாங்க. எப்படி நீ கேட்டதுக்கு வந்ததுமா, ஆனா பெற்றுக்கொள்ளுக்கு தகுதியான பரிசுத்தம் இல்லாததினால, பரிசுத்தம் இல்லாததினால கை மாறி போகிறது, வீடு மாறி போகிறது. பரிசுத்தம் எவ்வளவு பெரிய ஒரு வருத்தம், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை இது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தத்தை அவர் காண்பாரானால் வேதம் சொல்றது, நீங்க வசனத்தை வாசிக்கணும். யோசுவாவின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். என் அன்பான தேவ மக்களே, இந்த நாளில் காணப்படுகிற பரிசுத்தம், லிசன் லிசன், நல்ல கவனத்தா தான் புரியும். இன்னைக்கு பரிசுத்தம், நாளை அற்புதம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைய பரிசுத்தம், இன்றைய பரிசுத்தம், நாளை அற்புதம். ஆமா, இது 24 hours, 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரம் இன்னைக்கு சண்டே நம்ம பரிசுத்தமா இருந்தோம் சொன்னா, திங்கட்கிழமையில நாளைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். வானம் பூமி கூட ஒழிஞ்சு போயிடுமா, ஆனா கர்த்தர் வாக்கு பண்ணிட்டாருன்னா அந்த வாக்கு தத்தத்தை மாற்றவே மாட்டான். அவன் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்ப திங்கட்கிழமை பரிசுத்தமா இருந்தோம்னா செவ்வாய்க்கிழமை அற்புதம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்தமா இருந்தோம்னா புதன்கிழமை பரிசுத்தமா இருந்தோம்னா வியாழக்கிழமை பரிசுத்தமா இருந்தோம்னா, அப்ப ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம பரிசுத்தமா இருந்து கொண்டே இருப்போமானால் அடுத்த நாள் நம்முடைய வாழ்க்கை ஒரு அற்புதத்தை, கர்த்தருடைய வாக்கு மாறாது, கர்த்தருடைய வாக்கு நிச்சயம் நிறைவேறும் என்பது உண்மை சத்தியம் என்று சொன்னால், கர்த்தருடைய வாக்கின்படியாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பொருளாதாரத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, ஊழியத்துல, சபையில கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதத்திற்கும் பரிசுத்தத்திற்கும், பரிசுத்தத்திற்கும் அற்புதத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். ஏன் நம்ம குடும்பத்துல அற்புதங்கள் நடைபெறுவதில்லை? ஏன் நம்ம குடும்பத்துல தேவ வல்லமை பார்க்க முடியல? ஏன் ஊழியத்துல, ஏன் சபையில, என்னுடைய காரியங்களில, ஏன் என் சரீரத்துல அற்புதங்கள் இல்லை? ஏன் கர்த்தருடைய வல்லமைகள் வெளிப்பட முடியாமல் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தத்துல குறைவு பிரியமானவர்கள் யாரா உணரு, யார வேணுமானு இருந்துக்கோ, பரிசுத்தத்தை வெளிப்படுத்திக்கோ, பரிசுத்த ஜீவி செய். என் அன்பான தேவ மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை யோசுவா ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். எப்படி பரிசுத்தம் பண்ணிக் கொள்வது? என்னை நான் எப்படி சுத்திகரித்துக் கொள்வது? என்னை எப்படி நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்வது? எனக்கு இன்னைக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் பார்த்துட்டாருன்னா நாளைக்கு ஆசீர்வதிப்பேன், அற்புதம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாரு. என்னை நான் எப்படி பரிசுத்தம் பண்ணிக் கொள்வது? இன்னைக்கு அதுதான் வார்த்தையாக நம்ம தியானிக்க போகிறோம். பரிசுத்தவான்கள் யார்? யார் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள்? பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நம்ம என்ன முயற்சி செய்ய வேண்டும்? என்ன முயற்சி செய்ய வேண்டும்? இதுதான் இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சமயத்துல நான் உங்களுக்கு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறேன் தேவ பிள்ளைகளே. முதலாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் பரிசுத்தத்தினுடைய முதல் அடித்தளம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்க வசனத்தை நம்ம பார்க்கலாமா? 34ஆம் சங்கீதத்துல 9வது வசனத்தை நீங்க வாசியுங்கள். சங்கீதம் 34 வசனம் 9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்க. பரிசுத்தவான்களே, பரிசுத்தத்துக்கு முயற்சிக்கிறவர்களே, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவர்களே, பரிசுத்தத்தை நாடுகிறவர்களே. அப்ப உங்களுக்கு பரிசுத்தம் வேணுமா? நீ பரிசுத்தம் அடைய விரும்புகிறாயா? அப்ப சொல்றாரு, அவருக்கு பயந்திருப்பா. கர்த்தருக்கு பயப்படுற பயம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுற பயம் சொன்னா என்ன தெரியுமாமா? நல்ல கவனத்துல வச்சுக்கிடுங்க.
கர்த்தருடைய சமூகத்துல முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து விடுவது. எப்படி நீங்க சேர்ந்து சொல்லணும், கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதே. கர்த்தருக்கு, நிறைய பேர் சகோதர சத்தம் வெளியே வரலப்பா, கர்த்தருக்கு பயப்படுவது என்பது என்னுடைய எல்லா காரியங்களையும், எனக்குரிய எல்லாவற்றையும், என்னையும் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்பது. அல்லேலூயா. நான் இல்லைங்க, எனக்கு குறிதெல்லாம் கிடையாதுங்க. எதை நான் கொண்டு வந்தாங்க, யோபு சொல்ற, நிர்வாணியா என் தாயின் வயிற்றில பிறந்தேன், நிர்வாணியா நான் திரும்பவும் நான் போவேன். நான் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை, எதையும் கொண்டு போவதையும் இல்லை. இந்த காலை ஆராதனையில் எத்தனை பேர் சொல்ல முடியும், என் திறமையினாலேயோ, என்னுடைய பலத்தினாலேயோ, என் பணத்தினாலேயோ, என் அனுபவத்தினாலேயோ எந்த ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கல. நான் பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும், நான் பெற்றிருக்கிற ஜீவன் கூட கர்த்தர் கொடுத்தது என்று விசுவாசிக்கிறவர்கள் கையை நல்லா உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க, எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. அதனால என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன், என் இஷ்டத்துக்கு நான் அனுபவிப்பேன், என் இஷ்டத்துக்கு நான் பயன்படுத்துவேன், அப்படி கிடையாதுங்க. கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கு மகிமையாக நான் பயன்படுத்துவேன். கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கு 100 வயசுல பிள்ளை கொடுத்துட்டாருங்க. ஆபிரகாமுக்கு 100 வயசுல பிள்ளை கொடுத்துட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளை, உன் ஏகசுதன், உன் நேசகுமார், உன் புத்திரன், அவனை கொண்டு போயிட்டு நான் உனக்கு குறிக்கிற மலையில அவனை பலியாக செலுத்து, அவனை எனக்கு கொடுத்துருப்பா அப்படி சொல்ற. ஆண்டவரே, இது என் பிள்ளைப்பா, நீங்க தான் சொன்னீங்க ஏகசுதன், ஒரே புத்திரன், நேசம் மகன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எப்படிப்பா இதை போய் நீங்க கேக்குறீங்க? எனக்குரியதுப்பா, எனக்குரியதுப்பா. இப்போ நீங்க அதை கேக்குறீங்களே. இல்ல இல்ல இல்ல, கொண்டு போயிட்டாருங்க. ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்துவதற்கு அர்ப்பணிக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்பா என்னுடைய எல்லாம் நீர் கொடுத்தது ஒருவேளை என் கையில இப்ப இருக்கலாம், ஆனா என் இஷ்டத்துக்கு, என்னுடைய விருப்பத்திற்கு, என்னுடைய என்ன சொல்லுதோ அது போல பயன்படுத்துவதற்காக நீ எனக்கு கொடுக்கலப்பா. என் கையில நீங்க கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உமக்கு பிரயோஜனமாக, உமக்கு மகிமையாக ஒப்பு கொடுத்து உமக்காக நான் அதை பயன்படுத்துவேன். ஆனால் that is God's fear. அதுதான் தேவ பயம். செல்போனை கையில் கொடுத்துட்டாரு ஆண்டவரே. எத்தனை பேருக்கு பட்டன் போன் இருக்குதுங்க, சில கையில் அது கூட கிடையாதுங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, உங்களுக்கு ஒரு ஆப்பிள் மொபைல் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்க கையில் ஒரு லேப்டாப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, டெலிவிஷனை கொடுத்திருக்கிறாரா? என் அன்பான தேவ மக்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் எப்படி வேணா பயன்படுத்துவேன் இல்ல, நான் எப்படி வேணா பயன்படுத்துவேன், எதை வேணா பார்ப்பேன். ஏவோ இல்ல 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 இல்ல, அப்படிலாம் பயன்படுத்த முடியாதுங்க. ஒரு வரையறை இருக்குதுங்க. எதை நான் பார்க்கணும், எதை நான் பார்க்க கூடாது, எதை பார்த்தா அவருக்கு பிடிக்கும், எதை பார்த்தா ஏசப்பாவுக்கு பிடிக்காது, நான் சரியா பயன்படுத்துவேங்க. இந்த மொபைல் போனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், இந்த டிவியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் ஃப்ரெண்டை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு காலம் என் இஷ்டத்தின்படி செய்வதற்காக இந்த நன்மைகளை கர்த்தர் கொடுக்கலங்க. அவருக்கு உகந்த ஒரு நபனாக, அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமா நான் வாழ்வேங்க, நான் வாழ்வேங்க. என் சித்தம் இல்லப்பா, என் விருப்பம் இல்லப்பா, ஆண்டவரே நீர் எனக்கு தந்த எல்லாவற்றையும், ஈவன் என் சரீரத்தை கூட, என் விரல்களை கூட, என் கண்களை கூட, என் உதட்டை கூட நீர் விரும்புகிறபடி நான் பயன்படுத்துவேன் சொல்லி ஒரு தெய்வ பயத்தோடு ஒரு மனுஷன் அர்ப்பணிக்கிறானே, அவன் தான் தேவனுக்கு பயந்தவன். அவன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கர்த்தர் வெளிப்பட அவர் ஆயத்தம் வல்லவராக இருக்கிறார். அவன் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் வாழ்க்கையில தான் பரிசுத்தம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா அவன் பார்த்து பார்த்து மிகவும் பயத்தோட, மிக நடுக்கத்தோட ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்துவான். அவன் பார்க்கிற காரியம், அவன் பேசுற காரியம் ஒப்பு கொடுத்து அப்பா இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்குறேன், இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்குறேன், இந்த டிவி ஒப்பு கொடுத்துறேன், இந்த செல்போனை ஒப்பு கொடுத்துறேன், அதுல போகிற இந்த ப்ரோக்ராமை ஒப்பு கொடுக்குறேன். அதுவே எந்த விதத்திலையும் என் சுயம் வெளிப்படக்கூடாது, என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, என் சிந்தை வெளிப்பட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து கர்த்தருக்கு பிரியமான விதத்துல ஒரு மனுஷன் செயல்படுறான் பார்த்தீங்களா? அவனுக்குரிய காரியங்களில கூட, அவனுக்கு சொந்தமான காரியங்களில கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து செயல்படுறான் பார்த்தீங்களா? அவன் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவன் பரிசுத்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இருப்பான். பரலோகம் மனுஷன் வாழ்க்கை பரிசுத்தத்தை பார்க்கும். பரலோகம் ஒரு பரிசுத்தத்தை பார்க்கும். யோபுக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க.
7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். ஹாப்பியஸ்ட் லைஃப்ங்க, ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கைங்க. அவர்கிட்ட இல்லாத நன்மையே இல்லை, அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதங்களே இல்லை. ஆனாலும் என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, என் பிள்ளைங்க எல்லாரும் நல்ல வாலிப பருவத்தில் இருக்கிறாங்க, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவங்க லைஃபை என்ஜாய் பண்ணட்டும், அப்படி விடலைங்க. அப்படி விடவே இல்லை. அதிகாலையில் எழுந்து பிள்ளைகளை வர வைத்து ஐயா கவனி, உனக்கு 1000 வேலை இருக்கலாம், உனக்கு ரொம்ப டயர் கூட இருக்கலாம், பலி செலுத்த போலாம், வாங்க பலி செலுத்த போகலாம். கர்த்தருடைய சமூகத்தை போயிட்டு காலையில அந்த பிள்ளைகளையும் கொண்டு போய் தகன பலி செலுத்துகிறான். ஏன்னா ஒரு பய உணர்வு. கர்த்தருக்கு பிரியமா நடந்து கொள்ளணும், செல்வாக்கு இருக்குது, ஆடு மாடு குதிரை ஒட்டகங்கள் எல்லாம் வேலைக்காரங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க எப்படிதான் இருக்கட்டும், இப்படிதான் இருக்கணுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கிரிக்கெட் விளையாட்டு நல்லாவே தெரியும், பார்த்துருப்பீங்க. சில விளையாட மாட்டீங்க, பார்த்து ரசிப்பீங்க. உங்களுக்கு தெரியும், அது ஒரு பிளே கிரவுண்ட், பெரிய கிரவுண்ட்ல நடக்குங்க. இப்போ அந்த கிரிக்கெட் மைதானத்துல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேட்ஸ்மேன் எங்க நிக்கணும்? சச்சின் டெண்டுல்கர் அவர் காலம் முடிஞ்சு டோனி வந்தார். இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, விராட் கோலி, இன்னும் ஒரு சில இருக்கிறாங்க. பல நாடுகளில் உள்ள பெயர்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஆனாலும் பேட்டிங் பண்றாருல, அவர் பேர் பேட்ஸ்மேன். நீங்க எனக்கு சொல்லுங்க பிரதர், சிஸ்டரோ வாலிப பிள்ளைகளோ யாரும் சொல்லுங்க, எங்க நிக்கணும்? ஸ்டெம்ப் பக்கத்துல நிக்கணும். ஓகே, ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் நினைக்கிறேன், யார் சொன்னீங்கன்னா பியூலாவா? பாருங்க, பியூலா ரொம்ப கிரிக்கெட் ரசிகன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சின்ன வயசுல பார்த்து இருக்கலாம், ஒருவேளை சொல்லிட்டாங்க. பேட்ஸ்மேன் எங்க நிக்கணும்? 2 இடத்துல இருக்குமா ஸ்டெம்ப்? 2 இடத்துல நிக்கும். இந்த பக்கத்துல ஒரு 3 குச்சி நிட்டு வச்சிருப்பாங்க, இந்த பக்கத்துல ஒரு 3 நிக்க வச்சிருப்பாங்க. எங்க நிக்கணும் அப்படிங்க பாத்தீங்கன்னா, விக்கெட் கீப்பர் ஒருத்தர் நிப்பாருங்க ஒரு ஸ்டெம்புக்கு பின்னாடி. யார் நிப்பா? அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஸ்டெம்ப், அதுக்கு முன்னாடி தான் யார் நிக்கணுங்க? நான் சச்சின் டெண்டுல்கர், உலக புகழ் வாய்ந்த ஒரு பேட்ஸ்மேன். நான் நிறைய சாதனைகள் படைத்திருக்கிறேன், நிறைய சிக்ஸர் அடித்திருக்கிறேன், நிறைய ஃபோர்ஸ் அடித்திருக்கிறேன், நிறைய ஸ்டேடியத்தை விட்டு நிறைய பந்துகளை விளாசி தள்ளி இருக்கிறேன். இப்போ நான் பவுண்டரி ஒன்று பார்த்தீங்களா? என்னங்க பவுண்டரி தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? சொல்லுங்க, என்னதுப்பா பவுண்டரி? என்னதுப்பா? அந்த ஆடுகளத்துல ரவுண்டா ஒரு ரோப் மாதிரி ஒன்று ரவுண்டா போட்டிருப்பாங்க, அந்த எல்லை கோடு. பந்து உருண்டு ஓடி அந்த கோட்டை தொட்டுட்டா போருங்க. பந்து உருண்டு ஓடாம அடிச்ச மாத்திரத்துல பறந்து போய் தாண்டி அந்த கோட்டுக்கு அந்த பக்கம் விழுந்தா அது என்னதுங்க? பாத்தீங்களா? இப்ப முழு சபைக்கும் கிரிக்கெட் தெரியுது, எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கு. சரி, இப்போ நான் பிரமாதமா பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு கிருபை தாளந்து எனக்கு இருக்குது, டேலண்டட் ஃபெலோ. நான் அங்க நீங்க சொல்றதுல நான் நிக்க முடியாது, நான் இந்த பவுண்டரி கிட்ட நின்னு ஆடுவேன். ஏன்னா நான் உலக புகழ் வாய்ந்த பேட்ஸ்மேன். இப்போ போடு, பந்து போடு அப்படின்னு சொல்லி நிக்கலாமா? சொல்லுங்க, நிக்க கூடாதா? ஏன் நிக்க கூடாது? சொல்லுங்க, ஏமா நிக்க கூடாது? நிக்க கூடாது தாங்க. ஏன்னா யார் எங்க நிக்கணுமோ அங்க நிக்க. ரூல்ஸ்ங்க. ரொனால்டோ அவர் ஃபுட்பால் நல்ல ஒரு பிளேயர், அப்புறம் மெஸ்ஸின்னு சொல்றாங்க, இவர் நல்ல ஒரு பிளேயர். இன்னும் ஒரு சில பிளேயர்லாம் உங்களுக்கு லைனா சொல்லுவீங்க. அது மகனை கேட்டீங்கன்னா அவன் அப்படியே அடுக்கிடுவான், பயங்கரமா அடுக்கிடுவான். அதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நான் கோல் இருக்குல்ல, அங்க அடிக்க முடியாதுங்க. கோலுக்கு மேலதான் அடிப்பேன், ஆனா எனக்கு பாயிண்ட் வரணும். கோல் ஒன்று இருக்குல்ல, அது உள்ள அடிக்க மாட்டேன், நான் மேலதான் அடிப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கிளவர். நான் மேல அடிப்பேன். நான் உலக புகழ் வாய்ந்த ரொனால்டோ, நான் மேலதான் அடிப்பேன். அப்போ அது ஒத்துக்குவாங்களா? சொல்லுங்க, ஏன்? ரூல்ஸ். அதே போல கிறிஸ்டியானிட்டியில, கிறிஸ்தவத்துல ஒரு சில சட்ட திருத்தங்கள் இருக்கிறது, சட்டங்கள் இருக்கிறது, வரைமுறை இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள வந்தாச்சா இப்படிதான் இருக்கணும்.
என் இஷ்டத்துக்கு செல்போன் என்கிட்ட இருக்குது, யூடியூப் என்கிட்ட இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு காரியத்தில் இருக்கிறேன், இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நான் பண்ணி என்ன நான் பார்ப்பேன், என்ன போஸ்ட் பண்ணுவேன், என்ன நான் ஜீவிப்பேன், எப்படி ஃப்ரெண்டு கூட சுத்துவேன், 8 மணிக்கு ஒண்ணா எங்க ஒண்ணா இருப்பேன், யாரும் என்ன கேட்க முடியாது. அப்படி சொல்லக்கூடாதுங்க. கிரிக்கெட்ல ஒரு ரூல்ஸ் இருக்குதுல்ல, ஃபுட்பால் மேட்ச்ல ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல, கிறிஸ்டியானிட்டில கிறிஸ்தவத்துல கர்த்தர் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்ன சட்டம் தெரியுமா? அது என்ன பவுண்டரி தெரியுமா? கிறிஸ்தவ ஜீவியம். கையை தட்டி அப்பாக்கு தோத்திரம் சொல்லுங்க பாக்க. இப்படிதான் இருக்கணும். That is God's fear. அதுதான் தெய்வ பயம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் தகுதியா இருக்காதுப்பா. எல்லாமே எனக்கு தகுதியா இருக்காது. இப்படிதான் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது என்ன தெரியுமா? ஒப்பு கொடுத்து வாழ்வது, கர்த்தர் சமூகத்தில் அர்ப்பணித்து விடுவது. என் சுய இஷ்ட பிரகாரம் இல்ல, என் மாம்சம் அதிகம் சொல்லும், பிசாசு சொல்லுவான், தாழ குதிய சொல்லுவான், காலில் விழு சொல்லுவான், அவன் மண்ணாங்கட்டி என்னவனா பேசுவான். அதெல்லாம் என்ன கேட்க முடியாது. அதெல்லாம் என்ன கேட்க முடியாது. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது கர்த்தருக்கு பயந்துகிற ஜீவியம். அப்போ யோசுவா சொல்றாரு, இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நான் தெய்வ பயத்தோட தெய்வ சித்தத்தை அறிந்து, தெய்வ பயத்தோட கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, தெய்வ பயத்தோட என்னுடைய பொருட்களை ஒப்பு கொடுத்து, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து, என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, என் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து கர்த்தர் விரும்புகிறபடி நான் வாழ்வேனானால் அதுதான் தெய்வ பயம். பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார், அற்புதங்கள் நடக்கும். சொல்லல பரிசுத்தத்தை கர்த்தர் நம்ம குடும்பத்துல பார்க்காம, அதாவது தெய்வ பயத்தை நம்ம குடும்பத்துல பார்க்காம, God's fear இல்ல, ஆனா நான் சபைக்கு நீ காலைல வந்துட்டேன், திருமணம் எடுத்துட்டேன், பாடல் பாடிட்டேன், ஆராதிச்சுட்டேன், அக்கினி பாஷை கூட நான் பேசுறேன், என் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாம் ஓகேப்பா, எல்லாம் ஓகே, நீ பண்ணதெல்லாம் நல்லதுதான், ஆனா தெய்வ பயம் மட்டும் இருக்குதா? கிறிஸ்தவ ஜீவியத்துல இப்படிதான் வாழணும் சொல்லிதான் வேதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு வேதம் இல்லைன்னா எப்படி வேணா வாழலாமா? பைபிள் என்ற ஒரு கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நம்ம கிட்ட இல்லைன்னா எப்படி வேணா வாழலாம். நம்ம சர்ச்சில் ஒரு நூதனமான காரியம் நடக்குது. என்ன தெரியுமாங்க? சர்ச்சில் பைபிள் அடிக்க வச்சிருக்குது. யார்ட்டும் பைபிள் இல்லை இல்லை வேற யாரும் கேட்கறாங்கன்னா இங்க எடுத்துட்டு போயிடுங்க. 5 பைபிள் இருக்குது, இங்க வச்சுட்டு போயிடுறாங்க. வச்சிருக்க அழகான பைபிளா இருக்குது. வீட்டில் எப்படி வாசிப்பாங்க? பைபிள் இங்கே தான் இருக்கும். சில பேர் போனை சர்ச்சில் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, இங்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் பயங்கரமான விசுவாசிகள்லாம் நம்ம சபையில் தான் இருக்கிறாங்க, சார்ஜரோட வராங்க. எப்படி? சார்ஜரோட வந்து ஏன் எதுக்க போடுறாங்க, சார்ஜ் பண்ணி திரும்ப பார்த்து வருது இங்கே வச்சிடறாங்க. சார் அங்கே அங்கே வச்சுட்டு, ஏன்னா ஆலயம் முடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் 1.5 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும். 2 மணி நேரம் என்ன ஆகும்? சார்ஜ் ஏற்றும். வீட்டுக்கு போய் உடனே பார்க்கணும்னாவா? வீட்டுக்கு போய் ஆஃப் ஆயிடுச்சு என்ன பண்றது? அதில் எங்கே போட்டு வச்சிடலாம். தெய்வ பயங்க. ஆசீர்வாதம் அப்படி டைவர்ட் ஆகுதுங்க. ஆசீர்வாதம் டேக் டைவர்ஷன் அப்படி சொல்லி டைவர்ட் ஆகி போயிட்டே இருக்குது. நிறைய பிளஸிங்ஸ். காரணம் என்னன்னா God's fear இல்லை, தெய்வ பயம் இல்லை. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம தெய்வ பயத்தோடு இருக்கிறோமா? கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்கிட்ட இருக்குதா? ஒப்பு கொடுக்கிறேனா? கர்த்தருடைய சித்தத்தை தான் நான் செய்யறேனா அப்படி சொல்லி நம்ம யோசித்து அதை சரிப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவதாக தெய்வ பயம் பார்த்தோம். ரெண்டாவதா பரிசுத்தத்துக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அடுத்த படி என்ன தெரியுமா? நீங்க 34ஆம் சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசிங்க. பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை கையை உயர்த்தி தேடுகிறவர்கள், சத்தமா கர்த்தரை தேடுகிறவர்கள். பக்கத்துல சொல்லுங்க, தேடுங்கள் கண்டடைவீர்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடினாதானே கிடைக்கும். பக்கத்துல சொல்லு, தேடினாதானே கிடைக்கும். கண்ணை மூடிட்டு குருடு மாதிரி, எது மாதிரி? குருடு மாதிரி தடவின்னு தான் எங்கிருந்து கிடைக்கும்? பாஸ்டர் தேட சொல்றாரு. யார் தேட சொல்றாரு?
கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடுனா என்னதுமா? கர்த்தரை தேடுனா என்ன தெரியுமா? கர்த்தருடைய இருதயத்துல என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நிறைய பேர் ஆமென் சொல்லவே இல்லை. புரிஞ்சா ஆமென் சொல்லணும். என்னை குறித்து சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து கர்த்தர் அற்புதமான, ஆச்சரியமான, சத்தமா பிரம்மாண்டமான திட்டத்தை வைத்திருக்கிறார். தரிசனத்தை வைத்திருக்கிறார். 2 கை உயர்த்தி சித்தம் வைத்திருக்கிறார். சித்தம் உண்டு, சுத்தமாக சித்தம் உண்டு. என்னை குறித்து கர்த்தருக்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அத ஆரோனே என்ன பண்ணணுமா? தேடணுமா? அந்த சித்தத்தை என்ன பண்ணணுமா? தேடணும். அப்பா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். வாட் இஸ் யுவர் வில் அபௌட் மீ லார்ட்? என்ன குறித்து உங்க சித்தம் என்னப்பா? என்ன குறித்து உங்க விருப்பம் என்னப்பா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை, அன்றைக்கு இந்த ஆகஸ்ட் மாசம், இந்த ஆகஸ்ட் மாசத்துல நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? அந்த சித்தத்தை, அப்பாவுடைய விருப்பத்தை, அவருடைய இருதயத்தில் என்னை குறித்து வைத்திருக்க தரிசனம், என்னை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் கட்டாயம் இருக்குது. அதை தேடி கண்டுபிடிக்கணும்ப்பா. அதுதான் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ அதெல்லாம் சர்ச் பண்ண முடியாது பாஸ்டர். இப்ப கூகுள்ல பெரியமானவர்களே மேல ஒரு கண்டென்ட் போட்டுருக்குங்க. என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கோம்? இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. தமிழ்ல கூட வருதா எனக்கு தெரியல. தமிழ்ல கூட வரும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. என்னதுப்பா? சர்ச். தமிழ்ல தேடு. தமிழ்ல தேடு. அப்பாடா தேடுன்னு சொல்லிட்டாங்க. தேடலாம். நிறைய எதுவும் தேடுறாங்க? உனக்கு படிக்கலையா? நீ படிக்கலையா? நீ பேசு. என்ன பண்ண? முன்னாடி போயிட்டு பேசு. கல்கட்டா வந்துருக்குது. கல்கட்டா வந்துருக்கு. ஃபுல் ஹிஸ்டரியும் வந்துருக்கு. நீங்க கல்கட்டாவை தேடுவீங்க. தேடு, சர்ச் அப்படி போட்டாச்சு. பெரியமானவர்களே தேடு. இஷ்டத்துக்கு தேடு. எதனா உருப்பட்டுச்சா? தேடி தேடி எனக்கு கண்டடைந்தோமா? ஆனா வேதம் சொல்லுது என்னை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும். என்னமான தேவ பிள்ளைகளை எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? தேவ சித்தத்தை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோமா? என்னை குறித்து என்ன தேவ சித்தம்? என் ஊழியத்தை குறித்து என்ன தேவ சித்தம்? என் பிள்ளைகளை குறித்து என்ன தேவ சித்தம்? என் குடும்பத்தை குறித்து தேவ சித்தம் என்ன? என் பகுதியை குறித்து தேவ சித்தம் என்ன? என் நாட்டை குறித்து தேவ சித்தம் என்ன? என் இந்த உலகத்தை குறித்து தேவ சித்தம் என்ன? நியாய தீர்ப்பை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? என்னமா தேவ பிள்ளை, தேவ சித்தத்தை நீ அறிய 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 உன் வாழ்க்கை பரிசுத்தமாகி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்பா உங்க சித்தம் என்னப்பா, உங்க விருப்பம் என்னப்பா என்று சொல்லி நம்ம காத்திருப்போமானால், வாஞ்சையோடு கூட தேவ சமூகத்தில் இருப்போமானால், தேவ சித்தத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்படுத்த இன்றும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். கையில மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ராஜா வந்து சொல்றான், நேபுகாத்நேச்சர் என்ற ஒரு ராஜா சொல்றான், நான் ஒரு தரிசனத்தை பார்த்தேன். நான் ஒரு கடந்த நாட்களில் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், கனவு கண்டேன். குறி சொல்கிறவர்கள், ஜோசியர்கள், மந்திரவாதிகள் எல்லாம் வந்துட்டாங்க பாபிலோன்ல. லிசன், எல்லாம் நின்றாங்க ராஜாக்கு முன்னாடி. ராஜா கிட்ட கேட்கிறாங்க, ராஜா நாங்க என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ராஜா சொல்றேன், நான் ஒரு கனவு கண்டேன். ஓகே, அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்லணும். ஓகே சரிங்க ராஜா, என்ன கனவு சொல்லுங்க. அது சொல்ல மாட்டேன், கனவு சொல்ல மாட்டேன். ஆனா வந்து நீங்க என்ன சொல்லணும்? நான் கண்ட கனவை சொல்லணும், அர்த்தத்தையும். எல்லாம் ஒருத்தவங்க திருத்தணும் முடிக்கிறான். என்னடா இது, எந்த ஊர்வலத்தில் நடக்குதுலாம்? கனவை சொன்னா அர்த்தம் சொல்லலாம், ஆனா கனவையே சொல்லாம அவர் கண்ட கனவை யார் சொல்லணும்? நான் சொல்லி கனவுக்கான ராஜா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது ராஜா. ஏய், யாரை பார்த்து என்ன சொல்லுகிறாய்? முடியாது என்று சொல்லுகிறாயா? சீவங்கள் அத்தனை பேர் தலையையும் இந்த குறிப்பிட்ட நாள்ல எல்லா தலையும் வெட்டி போட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ராஜா. உடனே வெட்ட சொல்ல, குறிப்பிட்ட நாள் வரும், வெட்டி எல்லாத்தையும் வெட்டி. என்னென்ன தேவ பிள்ளைகளை எல்லார் வீட்லையும் அவங்க பொண்டாட்டிங்க, அவங்க பிள்ளைங்க அழுகுறாங்க, ஒப்பாரி வைக்கிறாங்க. ஐயோ
எங்க வீட்டுக்கார வெட்ட போறாங்களே, எங்க வீட்டுக்கார அழிக்க போறாங்களே, நான் என்ன பண்ணுவோம் தெரியலையே. இந்த நியூஸ், இந்த செய்தி தானியேலுக்கு வருது. ஏப்பா எல்லாம் மரண கோலமா இருக்குது, எல்லா வீட்டுல இருக்கிற பெண்கள் அழுகிறார்கள், பிள்ளைகள் அழுகிறார்கள், என்ன சங்கதி, என்ன விஷயம், என்ன நடந்தது, தேசத்தில் என்ன போய் கொண்டிருக்கிறது? தானியேல் கேட்கிறாரு. கேட்ட உடனே அங்க இருக்கதான மிக முக்கியமான ஒரு அதிகாரி சொல்றான், இது போல ராஜா ஒரு கனவு கண்டாராம். சரி, அத உடனே எல்லாரும் வர வச்சார். ஜோசியர்கள், மந்திரவாதிகள், குறி சொல்றவங்க எல்லாம் வர வச்சு, ஓகே நல்ல விஷயம். அவன் அர்த்தம் கேட்டார். ஓகே ஓகே நல்ல விஷயம். அந்த அர்த்தத்தை அவங்களுக்கு சொல்ல தெரியல. ஏன் அர்த்தத்தை சொல்ல தெரியல? கனவு சொன்னா அர்த்தம் சொல்ல வேண்டியதானே, அங்கதானே விஷயம் இருக்குது. ராஜா என்ன சொல்ல மாட்டாராம்? சொல்லுங்க, ஏதோ நீங்களும் சொப்பனம் கண்ட மாதிரி பேசுறீங்க பாருங்க. ராஜா கனவு சொல்ல மாட்டாராம். அப்படியா? ஓகே, அர்த்தத்தை சொல்லணுமா? அந்த கனவையும் நம்ம சொல்லணுமா, அர்த்தத்தையும்? யாருங்க இப்படி சொல்ல முடியும்? ராஜாக்கு ஒரே பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க. ராஜாக்கு மென்டல் ஆயிட்டா. ராஜா ஏன்னா தெளிவா இருக்கிறாரா? ஒரு தெளிவு இருக்குதா? தெளிவே இல்லை இந்த அரசனுக்கு. உடனே தானே சொல்றாரு, நான் சொல்றேன், அவர் கண்ட சொப்பனத்தையும் நான் சொல்றேன், அந்த சொப்பனத்துக்கான நான் ஏன் முடியும், ஐ கேன் அப்படின்ற. உடனே அந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ராஜா கொண்டு போயிட்டான். ராஜா, ஒரு மனுஷன் இருக்கிறான், நீங்க கண்ட கனவை அவன் சொல்றான், கனவுக்கான அர்த்தத்தையும் அவனே சொல்லிடுவான், எங்க அழைத்து வாருங்கள். தானியேல் போறாரு. தானியேல் போறதுக்கு முன்னாடி அன்று இரவு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். எங்க அந்த வசனத்தை நீங்க வாசிங்க பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 17-18 வசனங்கள். பின்பு தானியேல் வீட்டுக்கு போய் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக ஓகே ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. தேவனை ஸ்தோத்தரித்தான். கையை தட்டி எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தானியேல் ஸ்தோத்தரித்த மாதிரி, தானியேல் ஸ்தோத்தரித்த மாதிரி. அல்லேலூயா. என்னமா இது மக்கள் ராக்காலத்துல போய் தேவ சமூகத்துல காத்திருக்கிறான் தானியேல். அப்பா என்னப்பா ராஜா ஏதோ சொப்பனம் கண்டாராம், என்னப்பா சொப்பனம் அது? உடனே திரும்ப அதே சொப்பனத்தை தானியேலுக்கு கர்த்தர் காட்டுறார். ராக்காலத்தை வெளிப்படுகிறது. என்னமான தேவ மக்களே, இந்த நாட்களில அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமான சொப்பனத்தை, ஒரு தரிசனத்தை, சித்தத்தை, விருப்பத்தை கர்த்தர் வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ராஜாக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ராஜா, நீங்க ஒரு கனவு கண்டீங்களே? ஆம் கண்டேன். என்ன கனவு தெரியுமா ராஜா? அவ்வளவு கேட்டு சொல்லணும் பாக்குறியா? இல்ல இல்ல, நீங்க சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நான் பார்த்தேன். என்ன கனவு? ராஜா, நீ ஒரு நாள் தூக்கி கொண்டிருந்த பொழுது மிகப்பெரிய ஒரு சிலையை கண்டீர். அப்படியே ஆன் பாக்குறான். ஸ்டார்டிங் அற்புதமா ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் அற்புதமா. ஆம் கண்டேன். கண்டீரா? ஆம் கண்டேன். அந்த சிலை கம்பீரமாக நின்றது. ஆமா ஆமா. அது மாத்திரமில்லை ராஜாவே, அந்த சிலையில நீ கண்டதான அந்த தலைப்பகுதி முழுவதும் தங்கம். ராஜா அப்படி விழி பிதிங்கிருச்சு. அப்படியே அப்படியே அக்யூரேட்டா சொல்றானப்பா, தெளிவா சொல்றானே. அது மாத்திரமில்லை ராஜாவே, நீ கண்டதான அதனுடைய புஜங்கள், அதனுடைய தோள்பட்டைகள், இதெல்லாம் வெள்ளியினால் நீர் கண்டீர். வெள்ளி, முதல் தங்கம், அப்புறம் வெள்ளி. அப்புறம் வயிற்று பகுதி வெண்கலம், அது பிறகாக கால்கள், இரும்பு கால்கள், அதன் பிறகாக பாதங்கள், இருந்த பெரிய பாதங்கள், பெரிய பாதங்கள், அது ரெண்டும் சேர்ந்த கலவை. ராஜா, மனுஷன், வாட் a man அப்படின்ற பார்க்கலாம். அந்த கலவை என்ன தெரியுமா? கலவை நீங்க ஏதோ சுண்ணாம்பு கலவை நினைச்சிடாதீங்க. அது ஏதோ சிமெண்ட் கலவை கிடையாது. என்ன கலவை தெரியுமா? பாதி இரும்பு, பாதி களிமண். சொல்லுங்க, பாதி பாதி. இது ரெண்டும் சேர்ந்த கலவை தான் கீழே பாதம். அப்படி ராஜா அதுக்கு மேல உட்கார முடியும். ஏழு நின்னுட்டான், கை கட்டினான். அவன் பெரிய தெய்வமா பார்க்கறான் தானியேல். அப்புறம்
ராஜாவே, இப்படி நீ இந்த சொப்பனத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது மகாபலிபுரத்தில் ஒரு பெரிய வெண்ணெய் உருண்டை கல் இருக்கிறது அல்லவா? கல் பாத்துறீங்களா? எத்தனை பேர் பாத்துறீங்க? நம்ம சபையில் அனிதா மட்டும் தான் பார்த்துருக்குது. அந்த பக்கம் முத்தும் டேவிடும் பார்த்துக்கிறீங்க. பார்க்காதவங்க உருப்படி அது போய் பாருங்க. முதல் மகாபலிபுரத்துல பெரிய ஒரு உருண்டையான கல் என்ன பண்ணோம்? பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா நிறைய யானைகளை கொண்டு சங்கிலி கட்டி இழுத்தோம், அது வரலையும் அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. நீங்க எந்த நியூஸ் சேனல் பாத்தீங்கன்னு எனக்கு கேட்காது, சொல்லிதான் கே. அது போல உங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். பைபிள்ல அது போல ஃபர்ஸ்ட் மகாபலிபுரம் குறிப்பிடப்பட்டிருக்குதா? ஒரு பெரிய கல், அது போல பைபிள்ல ஒரு பெரிய கல் உருண்டு வந்து அந்த சிலை மேல் மோதிச்சு. ராஜா பார்க்கறான், அப்படி சினிமா பார்க்குற மாதிரி இருக்கு. அவன் கண்ட சொப்பனம் அவங்களும் மறந்துட்டு இருப்பான். அதை எடுத்து எப்படி ஞாபகப்படுத்துறான்? அந்த பெரிய சிலை மேல் அந்த பெரிய கல் வந்து மோதின உடனே தூள் தூளாக நொறுங்கி காற்றோடு கூட பதறாக பறந்து விட்டது. ராஜா அப்படி கைகளம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. பைபிள் வாசிச்சு பாருங்க, பைபிள் வாசிச்சு பாருங்க. எல்லாம் நொறுங்கி பறந்து போய்விட்டது. இதுக்கு மேலதான் பெரிய ஹைலைட் இருக்குது. ராஜாவே, அந்த தலை நீர்தான். அவ்வளவுதான். மனுஷன் உண்மையாயிட்டான். மனுஷன் ஆண்ட சனத்துல அது சொல்லுவாரு. அப்ப நிக்கவே முடியாது நம்மளால. தானியேல் சொல்றான், நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றான் தானியேலை பார்த்து, நீ அந்த மனுஷன். அவ்வளவுதான். அதுமாதிரி அப்படியே கம்பீரம் அவன் வீச பண்ணிருந்தாரு. அப்படியே உட்காந்துட்டாரு ரெட்டை கட்டிட்டு. கர்த்தர் ஒரு நாள் விரல் நோக்கி சொல்லுவாரானா? நான் சொல்வேன், நிக்க பலன் இல்லாம போயிடும். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனமே, அந்த ராக்காலத்துல அந்த தரிசனம் வெளிப்பட்டது தானியேலுக்கு உண்மையானால், நாம் தேவ சமூகத்துல அவருடைய சித்தத்துக்காய் காத்திருக்கும் பொழுது நமக்கும் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நாட்கள் நம்முடைய குடும்பத்தை குறித்து வெளிப்படுத்த போகிறார், நம்முடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார், ஊழியத்தை குறித்து தரிசனத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். வார்த்தை உன்னை பின்தொடரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வழிமாறி கீழ்த்தட்டி படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை பின்தொடர்வார். சொல்லலாமா? வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தேவன் நம்மை, இது ஒரு முறை, வழிமாறி படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை கடலின் அலை நோக்கி மீனை கொண்டு மீட்பார் நம் தேவன். மீனை கொண்டு ஆவியே 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 அசைவாடு அகலாக்கும் எங்களாக்கினி. சொல்லுங்க பாப்போம். பொன்னின் காலம் முடிந்தது. அதன் பிறகாக வந்ததான மேதிய கிரேக்க அரசாங்கம், அந்த வெண்கல காலம் முடிந்தது, வெள்ளி காலம் முடிந்தது. வயிற்று பகுதி வெண்கலம், அது கிரேக்க சாம்ராஜ்யம், அதுவும் முடிந்தது. பிரியமானவர்களே, அடுத்த இரும்பின் காலங்கள் முடிந்தது. பிரியமான ரோம அரசாட்சி முடிந்தது. இப்போது களிமண்ணும் இரும்பும் இருக்கிறதான அந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக ஐநா திருச்சபை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஐநா திருச்சபை எல்லாம் உலகம் ஃபுல்லா இப்ப சேர்ந்துட்டாங்க. எல்லாம் கலந்து போயிடுச்சு. நீங்க நானும் உடன்படிக்கை, இந்தியாவும் அமெரிக்கா உடன்படிக்கை, ஈரானும் ஈராக்கும் உடன்படிக்கை, பாகிஸ்தானும் ரஷ்யாவும் போன வாரத்துல உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். என்பதை மக்களே, எல்லாம் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா என்ன பண்றாங்க? எல்லாரும் இரும்பும் களிமண்ணும் இணைக்கப்பட்ட அந்த காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது சீக்கிரத்தில் கிறிஸ்துவாகிய கல் புரண்டு வரப்போகிறது. இந்த சாம்ராஜ்யத்தை நொறுக்கி தேவ ராஜ்யம் ஆரம்பிக்கப்பட போகிறது. கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தானியேல் அன்னைக்கே பார்த்துட்டாருங்க இந்த தரிசனத்தை. தானியேல் அன்னைக்கே பார்த்துட்டாருங்க. என்னமா தேவ பிள்ளைகளே, அப்ப பரிசுத்தம் எப்போ நம்ம கிட்ட உருவாகும்? பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில எப்போ வரும்னு சொன்னா, காட்ஸ் ஃபியர், தெய்வ பயம்.
அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துடணும். என் சித்தமே இல்லப்பா, என் விருப்பம் இல்லப்பா, உங்க சித்தம் நடக்கட்டும். God's fear. ரெண்டாவது என்ன நம்ம பார்த்தோம்? கர்த்தரை தேடுவது. அப்படின்னா கர்த்தரை எப்படி தேடுறது? என்னை குறித்து, ஊழியத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து அப்பா என்ன சித்தம் வைத்திருக்கிறார். சித்தத்தை அறியணும். கர்த்தாவே நான் என்ன செய்ய, நான் என்ன பண்ணணும்பா, நான் என்னப்பா செய்யணும்? இங்க போலாமா போக கூடாதா? வாட் இஸ் யுவர் வில், வாட் இஸ் யுவர் டிசைர்? உங்க விருப்பம் என்ன, உங்க வாஞ்சை என்ன, உங்க ஏக்கம் என்ன, உங்க ஆசை என்ன? கேட்கணும். எனக்குன்னு ஒரு இஷ்டம் இருக்குதுங்க, நான் நினைச்சதுனால செய்வேன். அது கிடையாது கிறிஸ்டியானிட்டி. அது வேற யாருக்குனாங்க சார், அது வேற யாருக்குன்னா. ஆனா கிறிஸ்தவத்துல உள்ள நுழைஞ்சாச்சா, கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சா, நம்ம சொல்லணும் என் விருப்பம் 1000 இருக்கலாம்ப்பா, அதெல்லாம் குப்பை. அப்பா உங்க விருப்பம் என்னவோ அதை தான் நான் செய்ய போறேன்ப்பா. கைய மேல உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். தோத்திரம் சொல்லுங்க பாப்போம். நல்ல வாயை திறந்து தோத்திரம் சொல்ல வேண்டாமா? அல்லேலூயா. அப்ப கர்த்தரை தேடுதுன்னா கர்த்தர் சித்தத்தை தேடுவது. கர்த்தர் சித்தத்தை தேடும். என்னை குறித்து கர்த்தர் சித்தம் என்ன, வேதத்தில் என்னை குறித்து என்ன தெரியுமா? நீங்க நினைச்சுக்கிறீங்களா? ஆபிரகாமை பத்தி தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஈசாக்கை பத்தி தான் எழுதப்பட்டிருக்கிறது, பேதுருவை பத்தி தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தேவானை குறித்து தான் இல்லப்பா. உங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்னு பைபிள் இருக்குது, நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது. கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. என் அன்பான தேவ மக்களே, கர்த்தர் என்னை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை வேதத்தை வாசித்து கர்த்தரை ஆராதித்து நல்ல ஜெபித்து நாம் அறிந்து கொள்வோமானால் நம்முடைய ஜீவியத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இப்படிதான் நம்ம லைஃபை சான்டிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இப்படிதான் நம்ம வாழ்க்கையை சுத்திகரித்துக் கொள்ள முடியும். வேற எப்படி தண்ணி ஊற்றி சோப்பு போட்டா இல்லப்பா. கர்த்தருக்கு பயப்படுவதனால் என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை அறிவது நிமித்தமாய் என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஃபைனலி ஒன் திங், நிறைய இருக்குது. ஃபைனலா இப்போ இந்த நேரத்துக்கு நான் ஃபைனல் சொல்றேன். நிறைய எழுதி வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் பேச சமயம் இல்லை. ஒன் திங், ஒரு காரியம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். பிரைஸ் தி லார்ட். நீங்க வசனத்தை வாசிங்க. 11வது வசனம், சங்கீதம் 34 வசனம் 11. பிள்ளைகளே வந்து எனக்கு எப்பா, பிள்ளைங்க வாங்கப்பா, ப்ளீஸ் அபி, மகளே வாங்க சீக்கிரம் வா, உட்கார். வந்து எனக்கு நான் சொல்றது கேளுங்க. அப்ப சொல்றேன், வந்து எனக்கு செவி கொடுங்க. நம்ம பேச்சு வாக்குல எப்படி சொல்ல முடியும்? வாங்க நான் சொல்றது கேளுங்க. வந்து எனக்கு செவி கொடுங்க. கர்த்தருக்கு பயப்படுறது உங்களுக்கு போதிப்பா, கற்றுக் கொடுக்குறேன். ஐ வில் டீச். நான் கற்றுக் கொடுக்குறேன். வாங்க கொஞ்சம் வாங்க மகளே, பாப்பா மகனே வாங்க. அப்பா அம்மா அவர் சமூகத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும் ரொம்ப விரும்புறாருமா. நம்ம நிறைய நேரத்தில் ஆயத்தமா இல்லை. இல்லம்மா அபி, நிறைய நேரத்தில் ஆயத்தமா இல்லப்பா. நீ எந்த வயசா ஒண்ணா இரு. அன்னைக்கு சாமி வேலைக்கு சின்ன பையங்க. நீங்க நம்ம பிள்ளைங்க வந்து வரும்போதே குர்குரே வாங்கிட்டு வருதுங்க. நீங்க வரும்போது 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிட்டு வருதுங்க, லேஸ் வாங்கிட்டு வருதுங்க. அம்மா மம்மி பிரி அப்படின்னுங்க. அம்மா என்ன வந்து பிரிச்சு ஃபர்ஸ்ட் அது வாயில போடுது திரும்ப இந்த மாதிரி. ஆமா, அப்புறம் தான் யாருக்குங்க, அப்புறம் தான் குழந்தைக்கு எல்லாம் சாப்பிட்டு பாய்க்கு கீழே பாசம் தெரிஞ்சக்கூடாது பாருங்க, எதுக்கு வச்சுட்டு போயிருங்க. பிள்ளைங்க சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு பாய் எடுத்தாக்கா 10-15 லேஸ் பாக்கெட் வருதுங்க. எல்லாம் மருந்து வாங்கி வெளியே வருதுங்க. அப்பா சொல்றாரு, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடு, நான் சொல்றது கேளு, கத்துக்கோ. நம்முடைய ஜீவன் எப்படி நம்ம பரிசுத்தமாகும்? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து நம்ம கற்றுக்கொள்றோம் பார்த்தீங்களா? கர்த்தர்கிட்ட கற்றுக்கொள்றோம் பார்த்தீங்களா? கற்றுக்கொள்ளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக மாறிக்கொண்டே இருக்கும். அதனால நம்ம சர்ச்சில் ஒரு குரூப் ஆரம்பிச்சு காலையில கற்றுக்கொள்கிற ஒரு நேரம், ஒரு half an hour கற்றுக்கொள்றதுக்கு அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மனசு கிடையாது நிறைய பேருக்கு. என்னங்க காலைல தூக்கமா வருதுங்க, சரிங்க அக்கினி பாஷை ஆராதனைங்க, சாயந்தரத்துல வாங்க கத்துக்கலாம். ஐயோ, வேகாத வெயில் எங்களுக்கு வெளியே அக்கினியா தான் இருக்குது. அதெல்லாம் வர முடியாது பாஸ்டர். அது டெய்லி தினந்தோறும் வரும் பொழுதுமா
ஆயிடுச்சுன்னா பரிசுத்தம் அடைகிறோம், பரிசுத்தப்படுத்தப்படுகிறோம். கண்ணு பரிசுத்தமாகுது, சிந்த பரிசுத்தமாகுது, எண்ணங்கள் பரிசுத்தமாகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்பாவின் சமூகத்தை வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது. இப்போ தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, அவங்களோட குட்டி பையன் ஒருத்தர் தான். இந்த தாத்தா தினந்தோறும் வேதத்தை திறந்து வாசிப்பாரு. இந்த பையன் எப்பெல்லாம் பார்க்கறானோ அப்பெல்லாம் அந்த தாத்தா பைபிள் படிச்சுட்டே இருப்பாரு. பைபிள் கையில் தான் இருப்பார். பைபிள் தாத்தா அவர் பேர் என்ன வச்சுட்டாங்க? பைபிள் தாத்தா. ஏன்னா எப்பவுமே பைபிள் கைமா இருக்கிறார். அப்போ அந்த பையன் ஒரு 6 வயசு பையன் அவன் கேட்டான், தாத்தா நான் உனக்கு கேட்குதுமா உங்ககிட்ட. உடனே தாத்தா சொன்னா, என்ன பேராண்டி என்ன கேட்க போறேன்? அப்போ அந்த பையன் தாத்தா கிட்ட சொன்னா, தாத்தா எப்ப பார்த்தாலும் இந்த பைபிள் நீங்க வாசிச்சுட்டே இருக்கிறீங்களே, எப்ப பார்த்தாலும் உங்க கையில் இந்த பைபிள் இருக்குது, நீங்க இந்த பைபிள் ஃபுல்லா கத்துனீங்களா? இந்த பைபிள் ஃபுல்லா பார்க்காம சொல்ல முடியுமா? இந்த பைபிளை மனப்பாடமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டானா. உடனே தாத்தா அவனை பார்த்து சொல்றாரா, இந்த பைபிள் ஃபுல்லா எனக்கு தெரியாதுப்பா. அப்ப எதுக்காக படிக்கிறீங்க டெய்லியும்? இவ்வளோ வருஷமா படிச்சு உங்களுக்கு வயசு இப்ப 70 வயசு ஆகி போச்சு. இப்ப வயசு என்ன ஆயிடுச்சு? 70. 70 வயசு ஆயிடுச்சு. இன்னும் டெய்லி படிக்கிறீங்களா? எதுக்காக படிக்கிறீங்க? உடனே அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாரா, அங்க ஒரு அடுப்பு கறியெல்லாம் கொட்டி இருக்குதுல, ஒரு கூடை, அந்த கூடையை கொண்டு வா. எடுத்து வந்தா ஃபுல்லா அடுப்பு கறினால கருப்பா இருக்குது. அப்போ அந்த தாத்தா சொன்னா, நீரோட ஒண்ணு ஓடுது பாரு, அந்த நீரோடையில போயிட்டு தண்ணி மோந்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பையன் சொன்னா, தாத்தா எப்படி தாத்தா இந்த கூடையில இந்த தண்ணி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இல்ல நான் சொல்றதை செய், நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. உடனடியா அந்த பையன் ஒண்ணுமே யோசிக்கல. தாத்தா பெரியவர், அவர் வயசுல மூத்தவர், அவர் சொன்னா என்ன ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த ஓடை கிட்ட போயிட்டு அந்த கூடையில, மூங்கில் கூடையில அந்த தண்ணியை மோந்துட்டு வர வழியிலே எல்லாம் சேர்ந்து போச்சு, எல்லாம் கொட்டி போயிடுச்சு. உடனே தாத்தா கிட்ட வந்து, தாத்தா என்னங்க அப்படின்னா, தாத்தா சொன்னாரா, எங்க தண்ணியை காணுமே, தாத்தா போங்க தாத்தா, எடுத்து வர வழியில எல்லாம் தண்ணி சேர்ந்து போயிடுச்சு, பேரண்டு கொச்சிக்காத, திரும்ப போய் மோந்துட்டு வா. தாத்தா பாக்குறேன், என்ன தாத்தா ஓ சொல்றத செய். உடனே திரும்ப போறான். இப்படி ஒரு 7-8 முறை போறாங்க. 7-8 முறையும் அந்த கூடையில தண்ணி நிக்கல. அப்போ அந்த கூடைய அந்த பையன் வச்சுட்டு, தாத்தா இனிமே போக முடியாது தாத்தா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் தாத்தா. உடனே அந்த தாத்தா சொன்னா, தண்ணி பெருகுதா கூடையில? என்ன தாத்தா கேக்குறீங்க? தண்ணி எல்லாம் சிந்து போச்சு. சரி சிந்து போச்சு, ஓகே. இப்ப இந்த கூடை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாராம். கூடை பாருங்க சுத்தமாயிடுச்சு. தண்ணி எடுத்து வந்து கூட எப்படி ஆயிடுச்சு? சுத்தமாயிடுச்சு தாத்தா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு தாத்தா. புதுசா நீங்க வாங்கினீங்களே, வாங்கிட்டு வந்தீங்களே, அப்ப எப்படி இருந்ததோ அதுக்குள்ள கிளியரா ஆயிடுச்சு, சுத்தமா இருக்கிறது தாத்தா, பளிச்சுன்னு ஆயிடுச்சு தாத்தா. அப்ப அந்த தாத்தா சொன்னாரா, தினந்தோறும் நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது உள்ள எல்லாத்துக்கும் மனப்பாடம் பண்ண முடியலப்பா, ஆனா என் இருதயத்தை ஏசப்பா சுத்தமாக்கிட்டாருப்பா. இந்த வசனம் என் இருதயத்தை சுத்தமாக்கி இருக்குதுப்பா. எப்ப ஏசப்பா வந்தாலும் என்னை அழைத்து செல்வாருப்பா. அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 2 வசனங்களை வாசிங்க. முதல் 2 வசனத்தை வாசிங்க, நம்ம ஜெபத்துக்குள்ளாக போகலாம். மத்தேயு chapter 5 verse 1 and 2. அவர் திரளான ஜனங்களை கண்டு ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து நிறைய வார்த்தைகளை பேசுறாரு. கிட்ட வந்தாவே கத்த பேசுவாரு. அனைவரும் நம்ம கற்றுக்கொள்ளாத தூரத்தில் இருக்கிறோம். அப்ப கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா கற்றுக்கொள்வீர்கள். நிறைய கத்தை நீங்க லேர்ன் பண்ண முடியும். நிறைய கத்தை அவர் கற்றுக் கொடுப்பார். நம்ம லைஃபை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்கிற விதத்தில் இருக்குமானா நம்முடைய ஜீவியத்தை கத்த பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். சகோதரா நம்முடைய ஜீவியத்தை கத்த பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாக்கி கொள்வதற்கு, நம்மை சுத்திகரித்துக் கொள்வதற்கு 3 ஸ்டெப் நம்ம பார்த்தோம். 1, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நமக்குரிய எல்லாவற்றையும் 1. 2, கர்த்தரை எப்படி தேட முடியும்? எதை தேடணும்? யாரை சித்தம்? யாரை குறித்து? என்னை குறித்து.
என் குடும்பத்தை குறித்து, என் பகுதியை குறித்து, என் தெருவை குறித்து, என் ஊரை குறித்து, என் நாட்டை குறித்து உங்க சித்தம் என்ன எனக்கு தெரியணும். சித்தம் தெரியணும். ஓகே, மூன்றாவதாக கர்த்தருடைய சமூகத்துல கற்றுக்கொள்ள வேண்டும், லேர்ன் பண்ணணும். அப்போ நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாகும். நாளைக்கு அற்புதம் நடக்கும். ஆனா சிம்பிளா ஒரு வேளை நான் சொல்லி முடிக்கிறேம்மா, இன்றைய பரிசுத்தம் நாளை அற்புதம். இன்னைக்கு ஒரு அசுத்தமா இருந்தோம்னா நாளைக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை நான் சொல்லாம இருக்க கூடாதுல்ல, அதை நான் சொல்லாம இருக்க கூடாது. இன்னைக்கு அனுகூலமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டேன்னா கண்டிப்பா பிரதர், ஷோர்லி கட்டாயமா இதனால நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா இன்னைக்கு நான் பரிசுத்தமா ஜீவிச்சுட்டேன்னு சொன்னா, பரிசுத்தத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னா, நாளைக்கு ஷோர்லி கண்டிப்பா ஒரு அற்புதத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார்.